நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் குங்குமம் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியா சொன்ன பதில் வேணா ரொம்ப ரொம்ப ஒரு ஆறுதலுக்கான பதில்னு சொல்லிட்டு இப்போ ஒரு சிலர் எடுத்துப்பாங்க. ஆனால் அவன் சொன்னதுதான் யதார்த்தமே. என்னடா சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பணம் இருக்கிறவங்க அவங்களோட எல்லாம் இப்போ முயற்சி பண்ணுறாங்களா, முயற்சி பண்ணி அவங்களோட அனுபவத்தை பணம் இருக்கிறவங்க பணத்தால் வாங்கிடுவாங்க. ஆனால் பணம் இல்லாதவங்க ஒரு ஒரு அனுபவத்தையும் ஒரு முயற்சியும் அவனா அடிபட்டு செதுக்கி அவனை சிலையாக மாற்றுவான். அந்த சிலையாக மாத்திரம் தான் வாழ்க்கையில் எந்த இடத்துக்கு போனாலும் கீழே சரியாமல் இருப்பான். அப்படி சரிஞ்சாலும் திரும்ப எப்படி ஏறி போகணும்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியும். ஆனால் பணம் ஆல்ரெடி இருக்கிறவனுக்கு அது எவனோ ஒருத்தன் தந்த பணம், நம்ம வருங்கால சந்ததி அந்த பணத்தை வச்சுன்னா அவனால் முன்னேறி போக முடியும். ஆனால் கீழே திடீர்னு ஒரு செகண்ட் அவன் செஞ்சுட்டானா அதுக்கப்புறம் அவனால் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியாமல் ஒரு குழப்பத்தில் அவன் தள்ளப்படுவான். அந்த மாதிரி தான் கௌதம் இப்போ நீங்களும் ஃபீல் பண்ணிருக்கீங்க. ஃபர்ஸ்ட்டு உங்களோட திறமையை நீங்கள் வளர்த்துன்னு இருக்கீங்க. அதை ஃபர்ஸ்ட்டு நல்லாவே தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் என்ன இப்போ பண்ணணும், எந்த விதத்தில் போனால் எப்படி போனால் இப்போ 1000 கணக்கான நல்லவங்க இருக்காங்க. கவர்மெண்ட் ஸ்கீம் எவ்வளவோ இருக்கு. அந்த ஸ்கீமை பயன்படுத்தி நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். அந்தந்த ஸ்கீம்ல அந்தந்த துறையில எவ்வளவோ சாதிக்க இருக்கு. உங்ககிட்ட டிகிரி இருக்கு, அதை வச்சு நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம். சர்டிபிகேட்ஸ் இருக்கு, வேற என்ன வேணும் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாமே உங்ககிட்ட இருக்கு, நீங்க படிச்சிருக்கீங்க, திறமசாலி. இதை வச்சு உங்களால எவ்வளவோ முன்னேறி வர முடியலாம். ஆனா நீங்க சாதாரணமா உட்காந்து பிசினஸ் தான் பண்ண முடியும், லட்சக்கணக்கில் தான் எடுத்ததும் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்கிறதா உங்களோட முட்டாள்தனம். ஃபர்ஸ்ட் உங்களோட நீங்க எவ்வளவு பெரிய ஆளுன்றதை நீங்க மறந்துட்டீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற அனுபவத்தை நீங்க கொட்டி கொடுத்தா பல கம்பெனி வாங்கறதுக்கு ரெடியா இருப்பாங்க. உங்களோட அனுபவத்தை ஷேர் செஞ்சு அது மூலமா நீங்க ஷேரை வாங்கி அந்த ஷேரை வச்சு நீங்க டெவலப் ஆக பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் சொல்றாங்க. அந்த செகண்ட் நம்ம கௌதம் ஒன்று பிடிச்சிடுறாரு. நம்ம அனுபவத்தை நாம ஷேர் பண்ணி அந்த மூலமா ஷேர் வரத்துல நம்ம ஷேர் வாங்கணும். அதை நம்ம கௌதம் கரெக்டா கற்பூர மாதிரி பிடிச்சிடா. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்திருக்கு. நம்ம கௌதம் அவரோட அறிவை இன்னொரு கம்பெனிக்கு பயன்படுத்தி இருக்காரு. அந்த சமயத்துல இவருக்கு அந்த கம்பெனிக்கு 40 கோடி லாபம் வந்திருக்கு. அதுல 2 கோடி இவரோட திறமைக்கோசரம் அந்த அறிவான அந்த மைண்ட் கூர்மை அதுக்கோசரமே தந்துடுறாங்க. உடனே அதே தான் இப்பயும் அவர் பண்ண போறாரு. ஓகே, எந்தெந்த கம்பெனி வளராம எந்தெந்த கம்பெனி தட மாதிரி இருக்கும், அந்தந்த கம்பெனி எப்படி அவங்கள இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும், என்ன பண்ணா இம்ப்ரூவ் ஆகும், அதை நாம சொல்லி அதை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டு அதுல இருந்து நம்ம ஷேரிங் 1% இல்ல 2% வாங்கிலாமே அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் யோசிக்க ஆரம்பிக்க. இந்த மாதிரி 2-3 கம்பெனியும் அப்ரோச் பண்றாரு. அந்த கம்பெனில இருக்கிறவங்களும் சரி ஓகே அப்படி ஆகலைன்னா இதுக்கு நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், அப்படி ஆனால் கண்டிப்பாக ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னா கௌதமம் எப்படி அந்த கம்பெனிங்கள கரெக்டாக ஒரே மாதம் 4 கம்பெனியை வேற லெவலில் ஒரு பக்கம் அச்சீவ்மெண்ட்டுக்கு வந்துடுறாங்க. கரெக்டாக மந்த்லி எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 5 கோடி கிடைக்கிற மாதிரி ஒரு கம்பெனியும் பண்ணுறாங்க. ஆனால் வழக்கமாக அந்த கம்பெனி 10 லட்சம் தான் ஏர்ன் பண்ணோம். ஆனால் இப்போ 5 கோடி எப்படி எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்மளோட ஆற்றல், நம்மளோட திறமை, அதை எப்படி ஸ்மார்ட்டாக பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிற விதத்தில் தாங்க இருக்கு. அதை கரெக்டாக நம்ம பயன்படுத்தி செஞ்சுட்டோம்னா வாழ்க்கையில் நம்ம அடிச்சதுக்கு ஆளே இருக்க மாட்டாங்க. எதுலேயும் நம்மளுக்கு தோல்வின்றதே இருக்காது. நாம தாண்டா கிங்கு, நாம தாண்டா எப்போ அப்படின்ற மாதிரி ஆணவமாக கர்வமாக இருக்காங்க பார்த்தீங்களா. அவங்கள மாதிரி இருக்கக்கூடாது. எல்லாமே நம்மளால முடியும்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. மற்றவங்க கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் தான் ஜெயிப்போம். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் வேலை தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம்.